நைட்டு ஃபுல்லாக இருக்கும். ஆப்வியஸ்லிங்க எந்த ஒரு ஹீரோக்கும் இருக்குங்க, ஃபஸ்ட்டு படம் பண்ணிட்டப்பறம் இதெல்லாம் ஒரு மூஞ்சியா தகரடாபா மூஞ்சின்னு போட்டாங்க. அதுவும் ஒரு லீடிங் மேகசினில் அப்படி போட்டுருக்காங்க. அப்போ ஆடியன்ஸ் மத்தியில் அதானே போய் சேரும். எங்கே பண்ணலாம் தகரடாபா மூஞ்சின்னு தானே சொல்லுவாங்க. சி யூ ஆர் இன்ஃப்ளூயன்சிங் ஆடியன்ஸ். மீடியா, ப்ரெஸ்ஸு அண்ட் ஆக்டர்ஸ், டெலிவிஷன் எல்லாமே வந்து நம்ம ஆடியன்ஸை இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணுறோம். அப்படிங்கிறப்போ ஒரு மேகசினில் வந்து ஒரு புது ஹீரோ வந்து நீ தகரடாபா மூஞ்சி அப்படின்னு சொல்லும்போது அந்த இன்ஃப்ளூயன்ஸ் போய் ஜனங்க மத்தியில் கண்டிப்பாக சேரும். இப்போ என்ன ஆடட் ரெஸ்பான்சிபிலிட்டி ஆச்சுன்னா, நம்ம அடுத்த படம் பண்ணும்போது நம்ம லுக்ஸையும் மாற்றணும், நம்ம நல்லவன் நடிக்கணும், அந்த படம் ஓடணும். அட் த சேம் டைம் ஆடியன்ஸ் மனசில் இருக்கிற அந்த தகரடாபா அப்படிங்கிற விஷயத்தை நம்ம எடுக்கணும் இல்லையா? அப்போ இதெல்லாம் யோசிக்கும் போது அந்த 18-20 வயசில் வந்து யாராக இருந்தாலும் கொஞ்சம் வெக்ஸ் ஆகிடுவாங்க. இட் இஸ் நாட் 40 வயசு டு ஹேண்டில் இட் வெரி ஈஸிலி. இப்போ இருக்கிற விஜயா இருந்தால் அதை வேறு மாதிரி ஹேண்டில் பண்ணணும். அன்றைக்கி இருக்கிற விஜய் வந்து he was very upset. இதெல்லாம் உண்மை தான். ஆனால் அதுக்கப்புறம் ப்ரூவ் பண்ணி காமிச்சு அதே மேகசின் வந்து கவர் ஸ்டோரி, கவர் பேஜுக்கு விஜய் ஃபோட்டோ வேணும், ஸ்டில் கொடுங்க அப்படின்னு சொல்லி கேட்க வச்சு அதுக்கப்புறம் தான்